ஒரு விஷயத்தை பற்றி நேற்றுக்கே வீடியோ போடணும்னு நினச்சிருந்தேன். பட் அது டைம் கிடைக்கல, போட முடியல. வியானாவும் சுபிக்ஷாவும் நேற்று ஒரு புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்பியிருப்பாங்க. வியானா வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி கானா வினோத் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டாரு, அது வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா கிட்ட போட்டு கொடுக்குறாங்க. சுபிக்ஷா அதை பார்க்கவே இல்லை. அப்படியான்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சுபிக்ஷா போய் அதை வாண்டடாக எடுத்துகிட்டு போய் கானா வினோத் கிட்ட சண்டை போடுறாங்க. இவங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனைனா, இவங்க 2 பேரும் நாமினேஷனில் வந்துட்டாங்க, கானா வினோத் நாமினேஷனில் வரல. அதுக்கப்புறம் பிரியங்கா உள்ளே வந்திருக்கும் போது எல்லார்ட்டையும் சொல்லிட்டாங்க, கானா வினோத் தான் ஓட்டிங்கில் லீடிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் கானா வினோத் மேலே அப்படி ஒரு பொறாமல் வன்மம். ஸோ எப்படிடா சண்டை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இப்போ யார் லீடிங்கில் இருக்காங்களோ அவங்கள எப்போவுமே எதுக்குறவன் வந்து இன்னொரு வகையில் இன்னொரு ஒரு தலைவனாக மாறுவான். இதுதான் பிக் பாஸில் நடக்கிறது. ஸோ அதுக்காக வாண்டடாக போயிட்டு கானா வினோத் கிட்டே கண்டென்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவர் எப்பயுமே விட மாட்டார். அவர் எல்லாமே கேஷுவலாக வாயில் ஈஸியாக உண்மையை சொல்லிடுவார். உடனே அவர் சொல்கிறார், இப்போ என்னடா ஒரு கண்டென்ட்டுமே இல்லை, எவனையாக பிடிச்சி ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் பண்ணலான்னு புதுசாக தூக்கிட்டு வராதிங்க அப்படின்னு அவர் ஓப்பனாக சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாரு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கமருதனும் அதில் உள்ளே வந்துட்டார். கமருதனுக்கு என்ன பிரச்சனைனா, அவர் வந்து இந்த பார்வதியை பற்றி ஒரு ஜோக் சொல்லியிருப்பார் இல்லையா. கானா வினோத் வந்து சபரி வந்து ஒரு வாட்டி பாருன்னு கூப்பிடும்போது அவளே பாருன்னு கூப்பிடுற, அவளே கண்ணில் அடிபட்டு பார்க்க முடியாமல் உட்காந்துருக்கா, இதை போய் பாருன்னு கூப்பிடுறேன்னு அவர் சொல்கிறார். ஸோ எப்போவுமே கவுண்டர் போடுறது கானா வினோத்தோட ஹேபிட். அது வந்து அடிபட்டிருக்கும் போது சொல்லும் போது எல்லாரும் சிரித்ததுனால பார்வதி வந்து அஃபெண்ட் ஆகிட்டாங்க. அதனால கமருதனுக்கும் பயங்கரமாக கோவம் வந்து நீ மூடுற அப்படின்னு சொல்லி திட்டுவார். உடனே கானா வினோத் அவரை அடிக்க போகிற மாதிரி போயிருப்பார். அதுக்கு கமருதன் வந்து திருப்பவும் என்னையும் அடிக்க வர அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டிருப்பாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியானாவும் சுபிக்ஷாவும் இதை ஒரு 100 வாட்டி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. கானா வினோத் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, கெட்ட வார்த்தை பேசிட்டாருன்னு. இவ்வளோ நாள் இந்த வீட்டில் யாருமே கெட்ட வார்த்தை பேசலையா? இந்த வீட்டில் வந்து எல்லோ கார்டு, ரெட் கார்டு, ஆரஞ்சு கார்டுன்னு எல்லா கார்டும் கொடுக்குற மாதிரி எல்லா பிஹேவியரும் நடந்திருக்கு. ஸோ அப்போ எல்லாம் தூங்கிட்டு இருந்த வியானாக்கும் சுபிக்ஷாக்கும் திடீர்னு கானா வினோத் மேலே உள்ள அவ்வளோ வன்மத்தையும் மொத்தமாக சேர்த்து வச்சு கக்கிட்டாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.